நாள் வரை நாம் செய்த அனைத்து நல்ல அமல்களையும் முழுமையாக கபூல் செய்து கொண்டு ரமதானின் மீதம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களையும் நன்மைகளோடு கிடைக்கக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி வைப்பானாக. ரமதானின் இறுதியில் நாமும் இறைவன் நாடுவதைப் போல இறையச்சமுடையவர்களாக நம்மளுடைய உள்ளங்கள் நிறைந்தது இறையச்சத்தோடு இந்த ரமதானை கழிக்கும் பொழுது ஒரு நல்ல அடியார்களாக ஆகுவதற்கு உள்ள ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, புனிதமிக்க குர்ஆன் ஷரீஃபில் 16 ஜுஸூக்கள் நிறைவு பெற்றிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனில் ஒரு பாதிக்கு மேலே முடியப்பட்டது. அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை நன்கு விளங்கி அதில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மளுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வதற்கு, நம்முடைய வாழ்வை குர்ஆனின்படி அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா நம்மவர்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று 16வது ஜுஸு ஓதப்பட்டது. இந்த ஜுஸுவில் சூரத்துல் மரியம், சூரத்துல் தாஹா என்று 2 சூறாக்கள். இந்த 2 சூறாக்கள் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். சூரத்து மரியம் நல்ல சிறந்த சூறா, பெண் பிள்ளைகள் வேண்டுபவர்கள் சூரா மரியமை தொடர்படியாக ஓதிக்கிட்டே வரணும். ஆண் பிள்ளைகள் வேண்டுபவர்கள் சூரா தாகாவை தொடர்படியாக ஓதிக்கொண்டு வருவதாகவும் பெரியவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, முஃபஸ்ஸிரீன்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் குர்ஆனில் ஒவ்வொரு சூறாவிற்கும் ஒவ்வொரு தனித்தனி சிறப்புகள் இருப்பதை போன்று இந்த 2 சூறாக்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு சில சிறப்புகளையும் வைத்திருக்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாக இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது என்று சொன்னால், குர்ஆனை ஒருவர் நல்ல நோக்கத்திலே பார்த்தார்கள் என்று சொன்னால் அந்த குர்ஆன் அவரை யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், அவரை மாற்றிவிடும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி, அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்லுவான் ஆரம்பத்தில், லா ரைப ஃபீஹி, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான். குர்ஆன் ஒரு திருடராக இருந்தாலும் சரிதான், ஒரு பெரிய திருடர், அவர் பிற்காலத்தில் ஒரு பெரிய முசன்னிஃபாக கிதாபுகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸுகளுக்கு விளக்கம் எழுதும் அளவிற்கு ஆகிறார். ஆனால் அவருடைய ஆரம்ப காலம் மிகப்பெரிய ஊரிலேயே அவரை கண்டு திருடர்கள் அவரை கண்டுதான் பயப்படுவார்கள், பயணிகள் எல்லாமே பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட மாபெரும் ஒரு திருடுவதற்காக வேண்டி ஓட்டை பிரித்து இறங்கும் பொழுது உள்ளே ஒரு பெண்மணி உட்கார்ந்து குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹி வமா நஸல மினல் ஹக். அல்லாஹ் தஆலா இறக்கிய இந்த ஆயத்தை அவர்கள் கண்டால், அவர்கள் இதை பார்த்தால் அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்க வேண்டாமா அப்படின்ற ஒரு ஆயத்தை, அந்த ஆயத்தை பார்த்த உடனே அவருடைய மனம் மாறுகின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை கொண்டு யாரை வேண்டுமானாலும் மாற்றுவான். அது மாதிரி தான் இந்த திருடர் என்ன செய்றார் அப்படின்னு சொன்னால், அந்த ஆயத்தை அந்த பெண்மணி ஓட்டை பிரிச்சுட்டு உள்ள இறங்கக்கூடிய நேரத்தில் அந்த பெண்மணி ஓதிக்கிட்டு இருக்கிற ஆயத்தை கேட்ட மாத்திரத்தில் அப்படியே விழுந்து, நான் இவ்வளவு நாள் என்ன செய்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையினுடைய மறுபக்கத்தை அங்கிருந்து ஆரம்பிக்கிறார். அல்லாஹ்வுடைய கிருபையினால அவர் ஷரியத்தை கற்று, தீனை கற்று, குர்ஆனை கற்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸுகளை கற்று, அந்த ஹதீஸுகளுக்கு விளக்கம் எழுதும் அளவிற்கு அவர் ஆகின்றார். இன்னைக்கு அவர் பெரும் முஸன்னிஃபாக திகழ்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுவெல்லாம் குர்ஆன் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் புரட்சி என்பதாக சொல்லலாம். இந்த குர்ஆன் ஆரம்ப காலத்தில் ஹஜ்ரத் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றி வைக்கக்கூடிய ஒரு காலம், அதுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இஸ்லாத்தை ஏற்றி வைக்கக்கூடிய ஒரு நேரம். ஹத்தாப் என்பவருக்கு 3 பிள்ளைகள், ஒன்று ஸைது, இன்னொன்று உமர், 3வது பெண் பிள்ளை ஃபாத்திமா. அதில் நம்மளுடைய உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்களுடைய தங்கை சகோதரி ஃபாத்திமா, இவர்கள் இருவர்களும் ஹத்தாபுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆரம்ப காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தருவதற்கு முன்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெட்டி வீழ்த்துவதற்காக வேண்டி வாளை உருவிக்கொண்டு போகக்கூடிய நேரத்தில் எதிர்த்தாப்புல ஒருத்தர் வராரு. எங்கப்பா இவ்வளவு கோபமாக போறீங்க? ஏன்னால் உமருடைய கோபம் என்பது சாதாரண கோபமாக இருக்காது. உமர் கோபப்பட்டால் அவ்வளவு நாசம் வரும். அதாவது எதற்காக வேண்டி கோபப்படுகின்றாரோ அவ்வளவு அந்த இடத்துல அடிபடும். அந்த அளவுக்கு உமர் என்ற ஒரு மனிதர் அந்த காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் குறைஷிகளில் அந்த குடும்பத்தில் இருக்கிறார். இப்படிப்பட்ட நேரத்தில் உமர் ஒரு வாளை உருவிக்கிட்டு இவ்வளோ வேகமாக வராரு அப்படின்னு சொல்லி எத்தாப்பில் போகிறவங்க கேட்குறாங்க, என்ன உமர் என்ன ஆச்சு? இந்த மாதிரி நான் முஹம்மதுன்றவர் ஒருத்தரை ரொம்ப எதாவது போய்கிட்டு இருக்காரு, அவரை போய் நான் என்ன செய்ய போகிறேன், கொலை செய்ய போகிறேன் அவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். எப்போ முகம்மது யாருடைய குடும்பம்னு தெரியுமா? அவர் வந்தவர் கேட்குறாரு, யாருடைய குடும்பம்னு தெரியுமா? அந்த குடும்பத்தில் நீ ஒரு ஆளை கொண்டுட்டு அவனுங்க உன்னை சும்மா விட்டுருவாங்களா?
இதெல்லாம் தெரிஞ்சுதான் நீ போறியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் நம்மளுடைய மூதாதையர்களை எல்லாம் கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அவர் அதை செய்யறாரு, இதை செய்யறாரு, இங்க உள்ள மக்களுக்கு எல்லாம் வழிமாற்றிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால இன்னைக்கு நான் அவர் ஒரு வழி பார்க்கறேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அவர் கொண்டு வந்த வழி இந்த ஊரே பேத்துது அப்படின்னு சொல்லி நீ அவரை கொலை செய்ய போறேன்னு சொல்ற. உன் வீட்டுல உன்னுடைய தங்கச்சியும் உன்னுடைய மச்சனனும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? அதை அவர் கொண்டு வந்த மார்க்கத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களே, அவங்கள என்ன செய்ய போற அப்படின்னு கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இருந்த மொத்த கோபமும் தன்னுடைய தங்கையின் பக்கம் திரும்புகிறது. தன்னுடைய தங்கை ஃபாத்திமாவின் பக்கம் அப்படியே திரும்புகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபத்தோடு வந்த கோபத்தோடு அப்படியே யூட்டனை போட்டு நேராக வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா வீட்டுக்கு போகக்கூடிய நேரத்திலேயே உள்ள 3 பேர் இருக்கிறாங்க வீட்டுக்கு. ஒன்று ஃபாத்திமா, அதாவது உமர் ரலியல்லாஹு அவருடைய சகோதரி. இன்னொன்று அவர்களுடைய கணவர் சயீத் என்று சொல்லவர். 3வது ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்து தங்களுடைய வஹியை எடுத்துக்கிட்டு வெளியே யார் யாரெல்லாம் இஸ்லாத்தை மறைமுகமாக எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் போய் அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய ஆயத்துக்களை சொல்லிக் கொடுத்து குர்ஆனை கற்றுக் கொடுத்து கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஒளிவு ரகசியம் உள்ள ஒரு ஆசிரியராக ஹஜ்ரத் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட முதல் நாள் இருப்பாங்க. மறுநாள் யார் யாரெல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்களோ போய் இந்த மாதிரி ஓதி கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது இங்கே 2 பேர்கள் கணவனும் மனைவியும் இங்கே இஸ்லாத்தை தழுவி கொண்டதுனால இங்கே உட்காந்து குர்ஆனை ஓதி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. வரக்கூடிய நடையினுடைய சவுண்டே கேட்குது. யாருக்குன்னு சொல்லி ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. ஆஹா, உமர் வராரு. உமர் வர்றதும் இல்லாம உமர் கோபத்தோட வராரு. இங்க நம்ம உட்கார்ந்து இருந்தோம்னா சரி வராது அப்படின்னு சொல்லி உடனே ஃபாத்திமா அவர்கள் இடத்துல சொல்லி நான் நம்ம போய் ஒழிச்சுக்கிறேன். உடைய சகோதரர் வராரு, அவருடைய நடையினுடைய அந்த அடி இருக்குது இல்லையா, அதுவே எனக்கு தெரியுது. அவர் மிகப்பெரிய கோபத்தோட வராரு, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு போய் கதவுக்கு பின்னாடி நிற்கிறாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர் வேகமா கோபத்தோட கதவை உடைக்கிறாங்க. உள்ள பார்த்தா கணவனும் மனைவி. இந்த 2 பேர்களும் யார் அப்படின்னு சொன்னா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரி. இவருடைய மச்சனை யாருன்னு சொன்னா இவங்களுடைய உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சிறிய தந்தையினுடைய மகன், ஒரு சகோதரன் மாதிரி. இந்த பங்காளிலாம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி. அப்படின்னு தன்னுடைய தங்கையை அங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. உரிமை இருக்குது அல்லவா, போய் என்னுடைய தங்கச்சியும் இப்படியே பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி முதல் அடியாக வேகமாக தன்னுடைய மச்சனை அடிக்க போறாங்க. அடிக்க போன நேரத்துல தன்னுடைய கணவரை அடிப்பதை பார்த்துக்கிட்டு சும்மா இல்லாம வேகமா அவர்களுடைய சகோதரி முன்னாடி நிற்கிறாங்க. அவர்களுடைய முகத்துல அடிபடக்கூடிய நேரத்துல கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாத்திற்காக ஆரம்ப காலத்திலே முதலிலே ஒரு பெண்மணி ரத்தம் சிந்துகின்றார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சகோதரி. அந்த இடத்துல முதலில் அவர்கள் ரத்தம் சிந்துகின்றார்கள். ரத்தத்தை பார்க்கறாங்க, உடல இருந்தாலும் மறுபடியும் போட்டு அடிக்கிறார். 2 வாட்டி 3 வாட்டி அடிக்கிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நீ எவ்வளவுதான் அடித்தாலும் சரிதான், நான் ஏற்றுக்கொண்ட மதத்தை, அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நான் விட்டு விடுவது போது கிடையாது. அதை நான் ஒரு காலமும் விட மாட்டேன். அதுல நான் பிடிச்சது தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல ஒரு அளவுக்கு மேல போகும்போது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களே ஒரு மாதிரி சடகடைகிறாங்க. என்ன, நான் இவ்வளவு அடிக்கிறோம், இவ்வளவு அடிச்சு ரத்தம் பீறிட்டு வருகின்றது, இதுக்கப்புறமும் நீ அதைத்தான் அப்படி பண்ணிக்கிறீங்க, அப்படி என்னத்தான் இருக்குது, அப்படி என்னத்தான் இருக்குது, கொண்டு வா அப்படின்னு சொன்னா ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அது வரைக்கும் அந்த கையிலேயே வச்சிருக்கிறாங்க. அந்த ஏட்ட கையிலேயே வச்சிருக்கிறாங்க. உடனே அதை கொண்டு வா அப்படின்னு சொன்னா உடனே சொல்றாங்க, தங்கை சொல்றாங்க, இல்ல இது சுத்தம் இல்லாம இதை யாரும் தொடக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே இப்ப என்ன செய்யணும், இதை நான் பார்க்கணும், அப்படி என்ன இருக்குது அப்படின்றத நான் பார்க்கணும். இப்ப நான் என்ன செய்யணும், போய் குளிச்சுட்டு வா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் சாந்தம் அடைஞ்சிட்டு போய் குளிச்சுட்டு வராங்க. அல்லாஹ்வுடைய நாட்டம் பாருங்க, எவ்வளவு கோபத்தோட வரக்கூடிய ஒரு மனிதரை கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய மனநிலை எப்படி மாறுதுன்ற விஷயத்தை மட்டும் பார்க்கணும். இவ்வளவு கோபத்தோட வந்தவர் போய் குளிச்சுட்டு வந்து தொடு அப்படின்னு சொன்ன உடனே நான் மற்ற ஆளா இருந்தா என்ன செய்வாங்க, இதெல்லாம் எனக்கு தேவையா, அது என்ன அப்படின்றது தான் கேட்போம். ஆனால் சரி போய் நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அல்லாஹ் தஆலா முதல்ல எடுத்த உடனே ஒரு பெரிய பொறுமையை கொடுத்தான். போய் குளிச்சுட்டு வராங்க. குளிச்சுட்டு வந்த உடனே அந்த முஸ்ஹஃப்ல ஏடுகளை வாங்கி பார்க்கறாங்க. அதுல எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஆயத்துகள் இன்னைக்கு நாம ஓதின சூரத்து தாஹா, மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா இல்லா தذكرத்தல் லிமன் யக்ஷா, இப்படியே ஒவ்வொரு ஆயத்துகளாக அப்படியே பார்த்துக்கிட்டே வராங்க. இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி. அல்லாஹ் சொல்றான், நான் தான் இறைவன், நான் தான் ரப்பு, என்னை தவிர வேறு யாருமே கிடையாது. ஃபஅபுதுனி, என்னை வணங்குங்கள் என்ற வாசகத்தை எல்லாம் பார்த்த மாத்திரத்திலே அவர்களுடைய உடல் மனங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக முற்றிலும் மாறுபட்டு அந்த ஆயத்தை அப்படியே பார்த்த மாத்திரத்தில் அப்படியே உட்கார்ந்துருக்கிறார். இதுல என்ன இருக்குது, இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்குது. இதை யாரும் சாதாரண ஒரு ஆட்கள் சொல்லியிருக்க முடியாது. இந்த முஹம்மது அப்படின்னு சொல்றாங்கலாம் சொல்லியிருக்க முடியாது. இது உண்மையிலேயே இறைவனுடைய வேதம் தானா, இறைவனுடைய வார்த்தைகள் தானா அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல
இவர் மனசு மாறிட்டாரு அப்படின்ற உடனே உள்ள இன்னொரு ஆளுக்கு அப்பதான் தைரியம் வருது. யாரு? சரி, ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆசிரியர் அங்க ஒழிஞ்சிட்டு இருக்காருல்ல, அவருக்கு அப்பதான் தைரியம் வருது. அப்பாடா, உமரு சாந்தமாயிட்டாரு, உமரு சாந்தமாயிட்டாரு அப்படின்னு சொல்லி மெதுவா பக்கத்துல வந்தா உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா பார்க்கறாங்க, ஹப்பாப் நீ என்னப்பா இங்க இருக்க, நீ என்னப்பா இங்க இருக்கிற? நான் தான் இந்த மாதிரி ஓதிட்டு வந்தேன். சரிங்களா, இது என்னதான் இது என்னதான் அப்படின்னு சொன்ன இந்த ஆயத்துக்களை எல்லாம் என்னை மாற்றி விட்டது. எங்கே அந்த முகம்மதை நான் பார்க்க வேண்டும், எதற்காக வேண்டும், ஏன் முகம்மதை பார்க்கணும்? அவர் கொண்டு வந்த மார்க்கத்தை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும், அவர் கொண்டு வந்த மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதோ இப்பொழுதே நான் ஒப்புக்கொள்கின்றேன், இது உண்மையான ஒரு வார்த்தைகள் என்று அவர்களுக்குள் உண்டான எல்லா கோபங்களையும் அகம்பாவங்களையும் எல்லாத்தையும் தூக்கி குழி தோண்டி போர்த்து விட்டு ஒரு மனிதனை, ஒரு அரக்கனை ஒரு மனிதனாக மாற்றிய தருணம் இந்த சூரத்து தாஹா என்ற ஒரு சில வசனங்களுக்கு அல்லாஹ் தஆலா முக்கியமாக கொடுத்திருக்கிறான். அந்த நேரத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இது உண்மையான வார்த்தைகள், இதனை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரம் பிடித்து நான் இஸ்லாத்தை தழுவ வேண்டும் என்பதாக சொல்லக்கூடிய நேரத்தில் ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பக்கத்தில் நின்று அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்துல கத்துறாங்க. உடனே கேட்கறாங்க, ஏப்பா இப்படி கத்துற, என்னாச்சு, எதனால இவ்வளவு கத்துற? நேற்றைய தினம் எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், நான் அருகில் இருந்தேன். அவர்கள் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், இரண்டு அபுல் ஹக்கம் என்று இரண்டு பேர்கள் இருப்பாங்க. ஒன்னு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களா அதிகமான அறிவாளிகள், பெரும் வீரர். இரண்டாவது அபுஜஹலுடைய முதல் பெயர் அபுல் ஹக்கம், அதாவது நல்ல அறிவியலாளர்களுடைய தந்தை என்பதாக இருந்தது. போக போக அவனுடைய வேலைகள் எல்லாம், அவனுடைய விஷயம் வாழ்க்கை எல்லாம் வீணா போனனால மடையர்களுடைய தந்தை என்பதாக அவருடைய பெயர் மாற்றப்பட்டது. அப்ப இரண்டு அபுல் ஹக்கம்களிலே ஒருவரையாவது கொண்டு இந்த இஸ்லாத்திற்கு வழி சேர்ப்பாயாக என்பதாக நேற்றைய தினம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். இன்னைக்கு அல்லாஹ் அதை கபூல் செய்து விட்டான், உமரே நீங்க இஸ்லாத்துல வந்துட்டீங்க, உங்களுக்காக வேண்டி நேற்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அங்க நின்று ஆனந்த சந்தோஷத்தில் அப்படியே துள்ளி குதிக்கிறாங்க. அதற்கப்புறம் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு கூட்டிட்டு போறாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா எந்த வாளை எடுத்துக்கிட்டு போனாங்களோ அதே வாளையை தூக்கிட்டு போறாங்க. அங்க போனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பெல்லாம் ஆரம்ப காலத்துல யாரும் போய் டக்குன்னு போய் பார்க்கவும் மாட்டாங்க, பார்க்கவும் கூடாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏன்னா யார் எதற்கு போறாங்கன்னு தெரியும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற சஹாபாக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்துல ஹஜ்ரத் ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள், மச்சனை எல்லாருமே சேர்ந்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வை கூட்டிட்டு போய் கையை பிடித்து அவர்களிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆரம்ப காலத்தில் இந்த தாஹா சூராவை கொண்டு இவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. பிற்காலத்தில் இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்று வரை அல்ல, கியாமத் நாள் வரை போற்றப்படக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய ஆட்சிகள், அவர்களுடைய நீதங்கள், அவர்களுடைய இஸ்லாத்தினுடைய வெளிப்பாடுகள் எல்லாவற்றையுமே இன்று மட்டுமல்ல கியாமத் வரை நாம பேசிக் கொண்டிருப்போம். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இதற்கு முன்னால் அரக்கனாக இருக்கும் பொழுது ஒரு சூரா அவர்களை மாற்றுகின்றது. இந்த சூரா இதை மட்டும் செய்யாது, இன்னும் யாருக்கு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் செய்யும். இந்த சூரா இருக்குது, யாருக்கு வேண்டுமானாலும் என்ன நிகழ்வை வேண்டாலும் செயற்படுத்தும். ஹஜ்ரத் காரி அப்துல் பாசித் என்பதாக நாம் கேள்விப்பட்டிருப்போம். பெரிய காரி, எல்லா இடங்களிலும் போய் குர்ஆன் ஓதிக்கிட்டே இருப்பார். மூச்சு விடாம பெரும் ஆயத்துகளை எல்லாம் ஓதக்கூடிய ஒரு நல்ல ஒரு அருமையான காரி. அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு இடத்திற்கு, ஒரு நாட்டிற்கு என்னை அழைத்து சென்றார்கள், ஒரு நாட்டிற்கு வேறு ஒரு சபைக்கு என்னை அழைத்து செல்கின்றார்கள். அந்த சபையில போய் உட்கார்ந்த பிறகு அந்த சபையில யார் இஸ்லாமியர்கள் எல்லாம் கிடையாது, அந்த சபையில இஸ்லாமியர்கள் எல்லாம் கிடையாது. மாறாக குறிப்பாக இந்த கம்யூனிஸ்ட் சார்ந்தவர்கள், இறைவன் இல்லை என்று சொல்பவர்கள், இது மாதிரி ஆட்களுக்கு மத்தியில் உண்டான ஒரு சபைக்கு என்னை ஒருவர் அழைத்து செல்கின்றார். அழைத்து சென்று அந்த இடத்துல சபையில உட்கார்ந்துக்கிட்டு திடீர்னு சபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குர்ஆன் என்று இறைவனுடைய வேதம் இருக்குது, அதை இவர் அழகா ஓதுவாரு, இவர் ஓத சொல்லி கேட்போம் அப்படின்னு சொல்லி அந்த சபையில சொல்றாங்க. இந்த சபையில இவர் கூட்டிட்டு போனவர் சொல்லி இருக்கிறாங்க. உடனே சரி ஏதோ குர்ஆன் ஓத போறாங்க, ஓதட்டும் அப்படின்னு சொல்றாங்க. காரி பாசித்துடைய கிராத்து தானே, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருந்திருக்கும். அதனால அந்த சபையில ஓத சொல்றாங்க. அப்துல் பாசித் அவர்கள் கண்ணை மூடிக்கிட்டு ஓத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஓதிக்கிட்டே இருந்துகிட்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் தூரம் ஒரு சஃபா முடிச்சுட்டு கண்ணை முழிச்சு பார்த்துருக்காரு. எதிர்த்தாப்புல இருந்த கம்யூனிஸ்டுகள், எதிர்த்தாப்புல இருக்கிற இறை மறுப்பாளர்கள், இவர்கள் எல்லாருமே தேம்பி அழுவாங்க. கண்ணீர் வடிய ஓட அழுவாங்க. அப்துல் பாசித் அவர்கள் கேட்கிறாங்க, இப்ப என்ன ஆச்சு, நான் ஓதுனது உங்களுக்கு எதுவும் புரிஞ்சிருச்சோ அப்படின்னு கேட்கிறாங்க. நான் ஓதுனது உங்களுக்கு எதுவும் புரிஞ்சிச்சா அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் புரியல, ஆனால் நீங்கள் ஓதிய ஒவ்வொரு எழுத்துக்களும் எங்களை ஏதோ செய்கிறது.
நீங்கள் படித்த ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு எழுத்துகளும் எங்களை ஏதோ செய்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. சார் அப்துல் பாசித் காரி சொல்றாங்க, அங்கே நான் ஓதிய வார்த்தைகள் எது தெரியுமா? எந்த ஒரு வார்த்தைகள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டதோ அந்த சூரத்து தாகாவை தான் அந்த இடத்திலே நான் ஓதினேன் என்பதாக அவர்கள் சொல்கின்றார்கள். கணிக்கக்கூடியவர்கள், யாருக்கும் இந்த குர்ஆன் பாகுபாடு பார்க்காது. குர்ஆனை நல்ல முறையில் பார்த்தோம், குர்ஆனை பார்த்தாலுமே போதும். குர்ஆன் நாடுச்சுன்னா யுதுல்லு பிஹி மன் தஷா வ யஹ்தி பிஹி மன் தஷா. குர்ஆன் யாரை நாடுதோ அவர்களை நேர் வழிப்படுத்தும், யாரை நாடுதோ அவர்களை வெளியெடுத்து வேண்டும். அந்த அளவுக்கு குர்ஆனுக்கு அல்லாஹ் தஆலா சக்தியை கொடுத்திருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு சிறப்புமிக்க சூரத்து தாஹா. இந்த சூறாவை நாம் அதிகம் ஓதுவதற்குண்டான ஒரு விஷயங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு புரட்டி போட்டுச்சு. அப்படிப்பட்ட ஆயத்துக்களை எல்லாத்தையும் நாம கையில வச்சுக்கிட்டு நாம் என்ன செய்யறதில்லை, ஒண்ணுமே செய்யறது. நாம அந்த ஆயத்துக்களை என்ன ஏதுன்னு கூட பார்க்கறது கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆயத்துக்களை ஆராயும், குர்ஆனுடைய ஆயத்துக்களை படித்து அதை ஓதி அதனுடைய விளக்கங்களை தெரிந்து அதனுடைய அர்த்தங்களை புரிந்து நம்மளுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் குர்ஆன் நம்மளோடு நம்மளுடைய வாழ்க்கை கடைசி வரை கிடையாது, மௌத்தாவர வரைக்கும் கிடையாது. நாளைக்கு மறுமையில சுவனத்துல போனா கூட இந்த குர்ஆன் நம்மளோட இருக்கும். வேற யாரும் நம்ம கூட வரப்போறது கிடையாது. வேற யாருமே நம்ம கூட வரமாட்டாங்க. கபருலையும் சரி, மஹ்ஷரிலையும் சரி, சொர்க்கத்திலையும் சரி, சொர்க்கத்துக்கு உள்ள கொண்டு போய் விடுற வரைக்கும் இந்த குர்ஆன் நமக்காக வேண்டி கூடவே இருக்குமே தவிர்த்து வேறு யாரும் அதற்கு தகுதி இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட குர்ஆனை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நமக்கு கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா அருளிய அந்த குர்ஆன் கொடுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டும், குர்ஆனிலும் ஹதீஸிலும் இரண்டையும் நம்முடைய வாழ்க்கையில் முக்கிய விஷயங்களாக எடுத்துக்கொண்டு அதன்படி நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதற்குள்ள ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. இணையக்கூடியவர்களே, நம்முடைய தொழுகைகளில் ஒவ்வொரு தொழுகைகளிலும் துஆக்களில் ஞாபகம் வைத்துக் கொள்வோம். தொழுகை முடிச்ச உடனே துஆ கேட்போம். துஆ கேட்கிற பழக்கம் இல்லைன்னா தயவுசெய்து துஆ கேட்போம். துஆவில் ஒவ்வொரு துஆவிலும் ஞாபகம் வைத்துக் கொள்வோம். உலகத்திலே சுற்றி என்ன நடக்கின்றது அப்படின்றத பார்த்துக்கிட்டு தயவுசெய்து அதற்காக வேண்டி நம்மளுடைய துஆக்களையும் முன்வைப்போம். அல்லாஹ்விடத்தில் நோன்பாளியாக இருக்கக்கூடிய நேரம், நம்மளுடைய நோன்புகளை நம்மளுடைய துஆக்களை அல்லாஹ் தஆலா கபூல் செய்யக்கூடிய ஒரு நேரம். அதனால எல்லா விதமான அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடிய விஷயங்களை இடங்களுக்காக வேண்டி துஆ செய்வோம். அப்பாவிகளுக்காக வேண்டி துஆ செய்வோம். பாவிகளுக்கு எதிராக துஆ செய்வோம். அல்லாஹ் தஆலா அவர்களை கொண்டு இந்த இஸ்லாத்திற்கும் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் எல்லாத்துக்கும் அல்லாஹ் தஆலா பெரும் பெரும் பாடம் புகட்டட்டும் என்பதாக நாம் துஆ செய்வோம் இன்ஷா அல்லாஹ். வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களும் நல்லது புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.